வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடிமையியலில் உள்ள செகண்ட் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம், சமத்துவம் பெறுதல். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சமத்துவம் பெறுதல் இந்த டாபிக் மூலியமாக நம்ம என்னென்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முன்முடிவு அப்படின்னா என்ன, ஒத்த கருத்து அப்படின்னா என்ன, பாகுபாடு மற்றும் சமத்துவமின்மை அப்படின்னா என்ன, பாகுபாடு இருக்கு அப்படின்னா அதோட எதிர்மறையான விளைவுகள்லாம் என்ன, இதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா என்ன, இச்சமூகம் வந்து பல்வேறு வகைகளில் வந்து வேறுபாடுகளை கொண்ட சமூக குழுக்களை வந்து கொண்டது. அதாவது இப்போ நம்மளோட கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சமூக குழுக்கள்லாம் இருக்கு. ஸோ நம்ம எல்லா பேரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையா வாழ்றதா என்ன சொல்றாங்க, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் முன்முடிவு அப்படின்னா என்ன, பாரபட்சம். அதாவது ஒரு ஒரு பர்சனை பத்தியோ இல்ல ஒரு குழுக்களை பத்தியோ ஒரு சமூகத்தை பத்தியோ வந்துட்டு ஒரு எதிர்மறையான அல்லது ஒரு தாழ்வான முறையில நம்ம அவங்கள வந்து கருதுறது. அதாவது இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே வந்துட்டு இவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம வந்து பர்செப்ஷன் பண்ணிடுறது. ஸோ அதை தான் வந்து சொல்றாங்க. முன்முடிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நம்ம அவங்கள பத்தி ஒரு முடிவு ஒன்று வந்து எடுத்துருவோம், ஆனா அவங்கள பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே. ஸோ அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா முன் பிளஸ் முடிவு. முடிவு அப்படின்றத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரபட்சம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாரபட்சம் அப்படின்ற வார்த்தை வந்து முன்முடிவினை வந்து குறிக்கிறது. முன்முடிவு அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா, மக்களோட மத நம்பிக்கை இல்லாட்டி வந்து அவங்க வாழ்கின்ற பகுதிகள், நிறம், மொழி மற்றும் உடை போன்ற பல்வேறு அடிப்படையில வந்துட்டு இதை நம்ம வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ பாரபட்சம் அப்படின்றது வந்து பாலின ரீதியாகவும் நெக்ஸ்ட் வந்து இன ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் மாற்றுத்திறனாளிகள் மீது மற்றும் வந்து பிறவற்றிலும் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து எக்ஸாம்பிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராமப்புற மக்களை விட நகரப்புற மக்களோட மனப்பான்மை மற்றும் நடத்தையானது நாகரிகமானது என்பது வந்து பாரபட்சமாகும். அதாவது கிராம மக்கள்னாலே இப்படிதான் அப்படின்றத வந்து நம்ம சொல்றதா என்ன சொல்றாங்க அப்படின்னா முன்முடிவு, பாரபட்சம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பாரபட்சம் வந்து வர்றதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். முகமயமாதல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள், இதெல்லாம் வந்துட்டு இதுக்கான காரணங்கள் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாறா கருத்து. மாறா கருத்து அப்படின்னா என்ன, முன்முடிவு வந்து வலுவா இருக்கும்போது மாறா கருத்து வந்து உருவாகுது அப்படின்றத வந்து சொல்றாங்க. மாறா கருத்து என்பது என்ன அப்படின்னா தவறான ஒரு கண்ணோட்டம் அல்லது வந்து ஏதோ ஒன்றை வந்து பற்றிய தவறான கருத்தாகும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் வந்து விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்பது வந்து முன்முடிவு கொள்வதாகும். மாறாக வந்து தன்னை பற்றி தவறான எண்ணங்கள் வந்து சிறு வயதிலே வந்து கற்றுக்கொள்ளப்படுகிறது. மேலும் வந்து குழந்தைகள் வந்து பொருட்கள், குழுக்கள், நெக்ஸ்ட் வந்து கருத்தியல்கள் போன்றவற்றில் வந்து வலுவான கருத்தையும் தவறான எண்ணங்களையும் இளம் பருவத்திலேயே வந்து வளர்த்து கொள்கின்றன. குழந்தைகள் வந்து வளரும்போது அவர்களுக்கு வந்து பொருட்கள், மனிதர்கள், நாகரிகம், நம்பிக்கை, மொழி இவற்றின் மீதான விருப்பம், வெறுப்பு ஒத்த கருத்தால் வந்துட்டு மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து இவங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பையன் இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பையன், பொண்ணு அதுவே வந்து நிறைய ஒரு சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு இது ஒண்ணு ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒண்ணு வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பொண்ணு பொண்ணு தான் வந்து அழணும், பையன்லாம் அழுகவே கூடாது, பையன்லாம் இது பண்ணவே கூடாது, அந்த மாதிரி வந்து சொல்றது. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கேர்ள் பேபி அப்படின்னாவே வந்து பிங்க் கலர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிங்க் கலர் வாங்கி கொடுக்கறது. பாய் அப்படின்னா ப்ளூ கலர்ல அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கறது. அதே இது வந்து கேர்ள்ஸ் அப்படின்னா டாய்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கறது. பையன் அப்படின்னா காரு, ஜேசிபி அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்குறது. ஸோ இதுவே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பையன் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், பொண்ணு அப்படின்னா இப்படிதான் இருக்கணும். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலின அடிப்படையில் வந்து மாறா கருத்தை பற்றி இதுல எல்லாத்துலயுமே வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. விமன் அப்படின்னா இப்படிதான், மென் அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் வருது அப்படின்னா அதுல வந்து கிச்சன் ஐட்டம்ஸ், அதாவது டாய்லெட் கிளீன் பண்றது, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இதுக்கு வந்து விமன் தான் அதிகமா வந்து ஆட்ஸுக்கு வந்து வருவாங்க. மென் அப்படின்னா வந்து பைக்கு, பைசைக்கிளு, வேற ஒரு கம்பெனி ரிலேட்டடா ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா வந்து மென் தான் வந்து அட்வர்டைஸுக்கு வந்து வருவாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலின அடிப்படையில் மாறா கருத்து அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. சமத்துவமின்மை அப்படின்னா என்ன, அதாவது ஒருவர் வந்து மற்றொருவரை வந்து பாகுபாடோட வந்து நடத்துவது. சாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை, இன வேறுபாடு மற்றும் வந்து பாலின வேறுபாடு. இப்போ வந்துட்டு கலருக்கே வந்து பாகுபாடு வந்து வரும். ஒயிட்டா இருக்காங்க, அவங்க வந்து பிளாக் பீப்புள்ஸை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்றது. ஸோ இது வந்து பாகுபாடு அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா
இத வந்து நெறையா வகையில வந்து சொல்றாங்க. அதாவது நிற பாகுபாடு, சாதி பாகுபாடு, பாலின பாகுபாடு, மத பாகுபாடு இந்த மாரி வந்து நெறையா வகையான பாகுபாடுகள் வந்து இருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு இன, நிற வெறிக்கு முடிவு கட்டியவர் யாரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவுல வந்து முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அப்படின்றவர் வந்து 27 வருஷமா சிறையில இருந்ததுக்கு அப்புறம் 1990ல வந்து விடுதலை ஆகுறாரு. விடுதலை ஆனவர் வந்து இவர் வந்து தென்னாப்பிரிக்காவுல வந்து இனவெறி நிறைக்கு வந்து முடிவு கட்டுறாரு. தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைக்காகவும் போராடியதில் வந்து முன்னோடியா திகழ்ந்தவர் யாரு அப்படின்னா நெல்சன் மண்டேலா தான். இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு குடிமகனுக்கு எதிரான மத, இன, ஜாதி, பாலின, பிறப்பிடம் மற்றும் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. யாரையும் வந்துட்டு அவங்க என்ன சொல்றது, அவங்க வந்து மதத்த வச்சோ, அவங்களோட இனத்த வச்சோ, அவங்களோட சாதிய வச்சோ, அவங்களோட பாலினம் வச்சோ, அவங்களோட பிறப்பிடம் வச்சோ, அவங்கள வந்து நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றத வந்து இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் 15 1ல வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் என்ன அப்படின்னா சாதி பாகுபாடு. அதாவது இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான முக்கியமான காரணம் எது அப்படின்னா சாதி தான். இது வந்து வேதகால ஆரிய சமுதாயத்தில் வந்து நிலவிய வர்ண அமைப்பிலான சாதி படிநிலை வந்து முறை வந்து உருவாச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க. தொடக்கத்துல வந்து வர்ண அமைப்பு அப்படின்றது வந்து தொழில் அடிப்படையில், அதாவது ஒருத்தவங்க வந்து என்ன தொழில் செய்யறாங்களோ அவங்க அந்த தொழிலோட அடிப்படையில தான் இந்த சாதி படிநிலை அப்படின்ற ஒண்ணு வந்து உருவாச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க. முறைக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து போராடிட்டு தான் வந்தாங்க. ஸோ அதுல வந்து முன்னோடியா நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவங்க யாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இவர் வந்து இளம் வயதிலேயே வந்து சாதி பாகுபாட்டின் காரணமாக வந்து பெரிதும் பாதிப்புக்கு வந்து உள்ளானாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியாவில் வந்து அனைத்து குடிமக்கள் மத்தியிலும் சமத்துவத்தை வந்து உறுதிப்படுத்தவும் வண்ணம் சாதி முறையை வந்து ஒழிப்பதற்காக வந்து தீவிரமா வந்து போராடினாங்க யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாலின பாகுபாடு. அதாவது ஆண், பெண் அப்படின்ற இடையே வந்து நிலவுற உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை வந்து குறிக்கிறது. எடுத்துக்காட்டா ஒரு பெண் வந்து பள்ளி படிப்பை முடித்த பெண் வந்து கல்லூரிக்கு செல்ல அனுமதி இல்லை. இதே போன்ற பெரும்பான்மையான பெண்கள் வந்து அவங்க வந்து விரும்பின வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அனுமதிக்கிறது இல்லை அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாபா ஷாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, அப்புறம் வந்துட்டு சமூக சீர்திருத்தவாதி. இவங்க வந்து 1915 வந்து எம்ஏ பட்டத்தை வந்து பெறாரு. நெக்ஸ்ட் வந்து 1927 வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து பிஹெச்டி வந்து முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து டிஎஸ்சி பட்டத்தை வந்து பெறாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வரைவு குழுவோட தலைவரா வந்து இருந்திருக்காரு. இந்திய அரசியலமைப்போட தந்தை யார் அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவர் வந்து சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சகரா வந்து பணியாற்றினாரு. இவரது மறைவுக்கு பின்னர் வந்து 1990ல வந்து பாரத ரத்னா அப்படின்ற விருது வந்து அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ இதுல வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் அப்படின்னாவே வந்து அவங்கள ஒரு மாதிரி பாக்குறது, ஆண்கள் அப்படின்னாவே அவங்கள ஒரு மாதிரி பாக்குறது. ஸோ அந்த மாதிரி ஜெண்டர்லேயே டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மத பாகுபாடு. மதம் சார்ந்த பாகுபாடுகள் அப்படின்றது வந்து நம்பிக்கையோட அடிப்படையில் ஒரு தனி மனிதரின் மீதோ அல்லது குழுக்களின் மீதோ சமத்துவமின்றி நடத்துவதாகும். அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெவ்வேறு மதங்களின் மக்கள்களிடையே வந்துட்டு பிரச்சனைகள் வந்து நிலவுது. அதாவது ஒருத்தவங்களும் வந்து அவங்களோட காட் தான் பெஸ்ட், அவங்களோட காட் தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத பாகுபாடு. அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணது அப்படின்னா இந்த மாதிரி பாகுபாடுகள் வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சமூக பொருளாதார சமத்துவமின்மை. அதாவது சமூக பொருளாதார தளத்தின் வந்து வளர்ச்சியோட பயன்கள் சமமாக பரவுவதில்லை. குறைவாக தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, குறைவான மனித மேம்பாடு ஆகியவை வந்து குறைந்த வருவாய் மாவட்டங்களில் வந்து தொடர்புடையது. அதே போல் வந்து கல்வி அறிவு குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள். அதாவது எழுத்தறிவுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ பேருக்கு வந்து எழுத்தறிவு இருக்கு 2011 வந்து கணக்கெடுப்பு வந்து நடத்தினாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு அதிகமாக இருக்கிறதுல 92.14%. அதில் வந்து கடைசியாக இருக்கிறது எது அப்படின்னா தர்மபுரி. அவங்க எவ்வளோ அப்படின்னா 64.71%.
ஸோ இதை வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை வந்து நீக்குவதற்கான தீர்வுகள்லாம் என்னென்ன தீர்வுலாம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சமத்துவமின்மை இருக்கு, இந்த மாதிரி பாகுபாடுகள் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. இதை எப்படிலாம் நம்ம வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய சமுதாயத்துல சமத்துவமின்மை மற்றும் வந்து பாகுபாட்டை வந்து அகற்றுவதற்கான தீர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அனைவரும் வந்து தரமான ஒரு உடல் நலம் வந்து இருக்கணும். கல்வி அறிவு எல்லா பேருக்குமே வந்து ஒரு கல்வி அறிவு வந்து கிடைக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தற்போதைய பாலின பாரபட்சத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து இப்போ வந்து எந்த மாதிரி எல்லாம் பாகுபாடுலாம் இருக்கு, எந்த மாதிரி ஒரு குழுவை பத்தியோ இல்ல ஒரு சமூகத்தை பத்தியோ எந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றத இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலின ஏற்றத்தாழ்வுகளை வந்து அகற்றுவதற்காக பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களில் வந்து பெண்களோட திறன்களை வந்து வெளிப்படுத்தணும். அதாவது பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட திறன்களை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பாலின ஏற்றத்தாழ்வுகளை வந்து அகற்றுவதற்காக பெருவாழ்வு மற்றும் நிறுவனங்களில் வந்து பெண்களோட திறன்களை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இன்னொன்று வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்ற மதங்கள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி வந்து நம்ம வெளிப்படையா வந்து அந்த மதத்தை பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, வகுப்பறையில் வந்து குழுவாக சாப்பிடுவதை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. எல்லா பேரும் வந்து குரூப்பா வந்து சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பலதரப்பட்ட மக்களிடையே வந்து இணங்கி வாழ்தல் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சட்டங்களை வந்து முறையா வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடுகளை வந்து நம்மளால நீக்க முடியும். சிறு வயதுல இருந்தே நம்ம ஒரு மாதிரி வந்துட்டு மற்ற குழுக்களை பற்றியும் மற்ற சமூகங்களை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆண் பெண் அதாவது 1000 ஆண்களுக்கு வந்து எவ்வளோ வந்துட்டு சதவீதத்துல வந்து பெண்கள் வந்து இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பாலின விகிதம் 2011 வந்து நடந்தது. ஸோ இதுல வந்து நீலகிரி ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எது அப்படின்னா நீலகிரி. ஸோ இதுல வந்து தலா 1000 ஆண்களுக்கு வந்து நிகரான பெண்களோட எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1041 வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து குறைவான இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி வந்து இருக்கு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் அந்த 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 மாவட்டத்தோட நேம் மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக இருக்கிறது வந்து நீலகிரி, குறைவாக இருக்கிறது வந்து தருமபுரி. நெக்ஸ்ட் வந்து மத்துவம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 வந்து இந்தியாவில் தீண்டாமை வந்து ஒழிக்கப்பட்டது. இது ரெண்டையும் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அந்த இது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து முகவுரை. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட்டின் ஒற்றுமையை வந்து நீக்க செய்வதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்திய அரசியலமைப்பினை வந்து நம்மளுக்கு நாமே வந்து வழங்குகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல உள்ளதை வந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், திரு விஸ்வநாதன் ஆனந்த், நெக்ஸ்ட் வந்து இடவழகி, மாரியப்பன் தங்கவேலு, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாதனையாளர்கள். அதாவது பல்வேறு பின்புலத்தில் பிறந்து பிரச்சனைகளை சந்தித்து வாழ்வில் வந்து சாதனை படைத்துள்ளார்கள் அப்படின்றத வந்து சொல்றாங்க. வந்து முடியுது. அண்ட் தென் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அவுட் சைடோட 1 மார்க்ஸ் அண்ட் தென் இன்சைட் 1 மார்க்ஸ் நான் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டீச் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.